ஒவ்வொரு தடவை சாப்பிடும் பொழுதும் அந்த உணவை மருந்தாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இது தேவையே இல்லைங்க. நீங்களாம் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. கண்ணில் நோய் வந்தால் இந்த வைத்தியம், மூக்கில் நோய் வந்தால் அந்த வைத்தியம், கிட்னியில் நோய் வந்தால் இந்த வைத்தியம். புரிஞ்சுக்கங்க. நோய் இருக்கும் இடத்தில் சிகிச்சை செய்யாமல் ஏன் கையில் வந்து சிகிச்சை செய்கிறார்? சிந்தியுங்க. அப்போ இதுல என்ன புரியுது? உங்க உறுப்புகளில் வியாதி இல்லை. there is no disease in the organ. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அந்த கான்செப்டே தப்பாக போகுது. உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல கவரு, வெளியே வரும்போது குப்பை கவரு. அதே மாதிரி தாங்க. தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. நீங்களாம் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. கண்ணில் நோய் வந்தால் இந்த வைத்தியம், மூக்கில் நோய் வந்தால் அந்த வைத்தியம், கிட்னியில் நோய் வந்தால் இந்த வைத்தியம். புரிஞ்சுக்கங்க. நமது உடம்புங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்கள் கும்பலாக நிற்கிது. இவருங்க உடம்பு ஃபுல்லாக செல்லு தாங்க. கோடிக்கணக்கான செல்லு கும்பலாக சேர்ந்துச்சுன்னா திசுக்கள், டிஷ்யூஸ். திசுக்களெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா உறுப்பு, கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம். உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தால் மண்டலம், மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தால் மனிதன். இப்போது களிமண்ணில் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ களிமண்ணில் ஒரு பொம்மை செஞ்சு சிங்கம் மாதிரி செஞ்சு வச்சாச்சு, என்ன சொல்லுவீங்க? சிங்கம் அப்படிம்பீங்க. இந்த பக்கம் களிமண்ணில் குரங்கு மாதிரி செஞ்சு வச்சாச்சு, நீங்கள் குரங்கும்பீங்க. ஆனால் டெக்னிக்கலாக ரெண்டு களிமண் தானே. புரிஞ்சுங்களா? இப்போ தங்கத்தில் நெக்லஸ் செய்யலாம், பிராஸ்லெட் செய்யலாம், மோதிரம் செய்யலாம். தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு பொருளை மோதிரங்கிறோம், இந்த பக்கம் பார்த்தா நெக்லஸுங்கிறோம். ஆனால் ரெண்டுமே தங்கம் தானேங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்கள் கும்பலாக நிற்குது. ரத்த நாளங்களதும் செல் தான். புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்லுங்க. சாப்பிட்றோம், சாப்பாடு வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, அது சத்து பொருளெல்லாம் ரத்தத்தை போய் கலக்குது. தண்ணி குடிக்கிறோம், அதில் இருக்கிற சத்து பொருளெல்லாம் ரத்தத்தில் போய் கலக்குது. மூச்சு காற்று இழுக்கிறோம், அதில் இருக்கிற சத்தெல்லாம் போய் கலக்குது. அப்போ ரத்தத்தில் என்ன பொருள் இருக்குன்னா சாப்பாடு, தண்ணி, மூச்சு காற்று. புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டு மூலிமா சில பொருள்கள், தண்ணியின் மூலம் சில பொருள்கள், மூச்சுக்காத்தின் மூலம் சில பொருள்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததான் ரத்தம். அப்போ அந்த பொருள் எல்லாம் சுற்றிட்டு இருக்குது உடம்புக்குள்ள, ரத்தத்தில். ஒவ்வொரு செல்லையும் ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு செல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையதுங்க. அதுக்கு எப்போ ஒரு பொருள் வேணுமோ கதவை திறக்கும், பிளட்லேருந்து எடுக்கும், குணப்படுத்தும், வெளியே வீசிடும். உள்ளே போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருள். புரிஞ்சுங்களா? ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறோம், அப்படியே பந்தாவாக ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு ஸ்டைலாக போகிறோம், ஜாலியாக பிடிச்சிட்டு போகிறோம். உள்ளே போய் சாப்பிட்டு முடிச்சுன்னு இந்த குப்பையெல்லாம் போட்டு இப்படி முத்துக்கிட்டு போகிறோம். உள்ளே வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல கவரு, வெளியே வரும்போது குப்பை கவரு. அதே மாதிரி தாங்க. புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்பை பற்றி முதல்ல புரிஞ்சுக்குங்க. டாக்டரை விட நோயாளிக்கு புரிதல் வேணுங்க. நம்ம உடம்பு நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். அப்போ ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளும் சேர்ந்து தான் நமது உடம்பில் ஒவ்வொரு செல்லையும் தன்னைத்தானே குணப்படுத்திட்டு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. அப்போ மூட்டில் யாருக்காவது நோய் வருதுன்னா என்ன அர்த்தம்னா மூட்டுக்கு தேவையான சத்து பொருள் ரத்தத்தில் இல்லை. கண்ணில் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை கண்ணில் இல்லைங்க, கண்ணுக்கு தேவையான சத்து பொருள் ரத்தத்தில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உறுப்புகளில் வியாதியே இல்லைங்க. ஒரு கட்டை எடுத்து மூட்டை உடைச்சா வேணா உறுப்புகளில் வியாதின்னு நான் சொல்லுவேன். கத்தி எடுத்து கண்ணில் சொருகுனா கண்ணில் வியாதின்னு சொல்லுவேன். ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வைங்கிறது கண் சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, ரத்தத்தில் சில பொருள் தீர்ந்து போச்சு. புரிஞ்சுங்களா? இப்படி ஒருத்தருக்கு முடி வெள்ளையாகுதுன்னு என்ன அர்த்தம்னா அவங்க ரத்தத்தில் முடிக்கு தேவையான அந்த கலர் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் கம்மியாயிடுச்சு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான சத்து பொருள் ரத்தத்தில் இல்லை. இப்படி நீங்கள் எந்த வியாதி சொல்லுங்கள், எந்த வியாதி வேணால் சொல்லுங்கள், சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில கட்டி, கிட்னியில் கல், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, எந்த நோய் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த நோய்க்கு காரணம் ரத்தத்தில் சில பொருள்கள் இல்லை, அதை வச்சா அது சரியாகும். இதாங்க கான்செப்ட். மீண்டும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இரத்தத்தில் உள்ள பொருள்கள் குறைவதுதான் 4000 வியாதிகளுக்கும் காரணம். தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை.
இப்போது தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில உதாரணம் சொல்கிறேங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வருது, ஒரு மூட்டு வலி வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. டாக்டர் மூட்டில் ஊசி குத்துறாரா, கையில் ஊசி குத்துறாரா? நீங்கள் பல்லு வலின்னு போகிறீங்க, பல்ல ஊசி குத்துறாரா, கையில் ஊசி குத்துறாரா? காது வலி ஆகட்டும், பிரெயினில் டியூமர் ஆகட்டும், வயிற்று வலி ஆகட்டும், இவருங்க எந்த ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டரை போய் பார்த்தாலும் அந்த டாக்டர் கையில் தானே ஊசி குத்துறாரு. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். நோய் இருக்கும் இடத்தில் சிகிச்சை செய்யாமல் ஏன் கையில் வந்து சிகிச்சை செய்கிறார்? சிந்திங்க. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒன்று கையில் ஊசி போடுவார், இல்லை பின்னால் இடுப்பில் ஊசி போடுவார், இல்லை ஒரு மருந்து கொடுப்பார், இல்லை மாத்திரை தருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்புல எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகாமல் கையில் ஊசி போடுறது, இடுப்பில் ஊசி போடுறது, வாயில் மருந்து கொடுக்கறது, வாயில் மாத்திரை தர்றது அப்படின்னு சொன்னாவே அது என்னன்னா பிரச்சனை அந்த உறுப்பில் இல்லை, இரத்தத்தில் பொருள் தீர்ந்து விட்டது. மாத்திரைன்னா என்னங்க? மாத்திரைங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அதனால் ரத்தத்தில், அதாவது அது காரணம் என்னென்னா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை, அந்த பொருளை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி அதை கெமிக்கல் மூலம் உருவாக்கி அதை வாயில் சாப்பிட்டு அது வயிற்றில் ஜீரணமாகி போய் பிளட்டில் கலந்து அது செல்லுக்கெல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு குணமான மாதிரி ஒரு மாய பின்பம் ஏற்படுது. அப்புறம் மறுபடியும் அதே நோய் வருது. மாத்திரைன்னு என்னென்னா மாத்திரையில் உள்ள சில சத்து பொருள்கள் ரத்தத்தில் கலக்குது, அந்த ரத்தம் தான் போய் நோய்களை குணப்படுத்துது. அப்போது உங்கள் நோய்க்கான உண்மையான காரணம் அந்த உறுப்பல்ல, ரத்தத்தில் ஒரு பொருள் தீர்ந்துருச்சு. மருந்துன்னா என்ன? ஒரு லிக்விட் கொடுக்குறாங்க, சிரப், வாயில் குடிக்கிறீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கிறீங்க, சொட்டு மருந்து. அந்த மருந்து என்ன பண்ணுது? அது நாக்கில் பட்டு வயிற்றில் போய் ஜீரணமாகி பிளட்டில் போய் கலக்குதா இல்லையா? ஊசின்னா என்ன? ஊசின்னு என்னென்னா தண்ணி, அதுக்குள்ளே சில பொருள், சத்து பொருளுங்க. அப்போ ஊசிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக ரத்தத்தில் சில பொருளை கலக்கிறாங்க. சிந்திங்க. உடம்புல எங்கே வியாதி வந்தாலும் சில சத்து பொருளை ஊசிங்கிற பேரில் ரத்தத்தில் கலக்கிறாங்க, சில சத்து பொருளை மாத்திரைங்கிற பேரில் ரத்தத்தை கலக்கிறாங்க, சில சத்து பொருளை சிறப்புங்கிற பேரில் ரத்தத்தில் கலக்கிறாங்க, இல்லை இடுப்பில் ஊசி போடுறாங்க. இவ்வளோதானே? அப்போ இது வந்து என்ன புரியுது? உங்கள் உறுப்புகளில் வியாதி இல்லை. there is no disease in the organ. disease always in the blood. இதாங்க கான்செப்ட். இது புரியாத வரை உங்களுக்கு எந்த வியாதியும் இந்த ஜென்மத்தில் குணமாகாது. அலைய வேண்டியதுதான், தெரிய வேண்டியதுதான், மாத்திரை சாப்பிட வேண்டியதுதான், ஏகப்பட்ட செலவு பண்ணி நொந்து நுழுசாவிங்க, உங்கள் வியாதி குணமாகாது. நான் உங்களுக்கு மருந்து கொடுக்கவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை, ஒரு கான்செப்டை மட்டுமே புரிய வைக்கிறேன். இப்போ புரிஞ்சுங்களா? அதனால் தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. உடனே அப்போ அது ஊசி தானே போடுறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல, கொடுக்குறாங்க, நல்லதானே கேட்காதீங்க. ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்கும் எல்லாமே பியூர் கெமிக்கலுங்க, பக்க விளைவுகளை உண்டு செய்வது. இதை நான் சொல்லலை, அந்த மருந்தோட பேரை போட்டு பாருங்கள், அதில் இருக்குது. அதாவது ஆங்கில மருந்துங்கிறது என்னன்னா இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட முழு ஆராய்ச்சி செய்து இரத்தத்தில் இந்த பொருள்கள் குறைவதுதான் வியாதி என்று கண்டுபிடித்துவிட்டு அந்த பொருளை எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நல்ல பொருளாக ஒருவேளை கொடுத்திருந்தால் அந்த வைத்தியத்தை நான் பாராட்டி இருப்பேன். இது நிரந்தர தீர்வு. புரிஞ்சுக்குங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, ரத்தத்தில் பொருள்கள் இல்லாமல் போகிறதான் வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுத்தா வியாபாரம் எப்படி பண்ணுறது? அதனால் உட்காந்து யோசிச்சு, ஆங்கில மருத்துவம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அந்த கான்செப்டே தப்பாக போகுது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு கெமிக்கல் உருவாக்குவோம், இதை கொடுப்போம், கொடுத்தா நோய் குணமான மாதிரி இருக்கும், ஆனால் குணமே ஆகாதுன்னு யோசிச்சு செய்யப்பட்டது தான் இது. ஆனால் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் நிரந்தரமாக தீர்வு கிடைக்காது. ஏதோ ஆபத்து காலத்தில், அவசர காலத்தில், புரியாத காலத்தில் போங்க, புரிஞ்சிருச்சுன்னா வாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மூலிகை வைத்தியமெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள், ஞானிகள் அந்த சத்து பொருள் எந்த மூலிகையில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க, அது உள்ளே போய் பிளட்டில் கலக்குது, குணமாகுது. புரிஞ்சுங்களா? இப்போ ஹோமியோபதினா என்ன? ரத்தத்தில் ஒரு பொருளுக்கு இல்லாமல் போகுது, அந்த பொருளை ஹோமியோபதி மூலமாக கொடுக்குறாங்க. மூலிகை மருந்து, சித்தா, ஆயுர்வேதா,
எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுங்க. வைத்தியம்னாவே என்னன்னு புரிஞ்சுக்குங்க. வைத்தியம் என்றால் இரண்டாக பிரிக்கலாம். ரத்தத்தில் ஒரு பொருளை வைத்து வைத்தியம் செய்வது, வெளியிருந்து வைத்தியம் செய்வது, இவ்வளவுதான். அப்ப எல்லா வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாத வியாதின்னு கண்டுபிடிச்சு அந்த பொருளை கொண்டு வைக்கிறதுக்கு விதவிதமா முயற்சி செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், சாதாரண உணவை எப்படி சாப்பிட்டால் அதில் உள்ள எல்லா சத்துக்களையும் ரத்தத்தில் கலக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது ஈஸிங்க. ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் பொழுதும் அந்த உணவை மருந்தாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இது தேவையே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் அதெல்லாம் இல்லை, உணவால் சாப்பாட்டால், உணவால், இட்லி தோசை பொங்கலால், பூரியால் ரத்தத்தில் நோயெல்லாம் குணப்படுத்துகிற மருந்தை தயாரிக்க முடியாது என்று சொன்னால் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக முடியும். நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். சாதாரண உணவை நான் சொல்வது போல சரியாக சாப்பிட்டால் அந்த பொருள்கள் ரத்தத்தில் கலந்து எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும். இதற்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. நான் தெளிவாக இருக்கிறேங்க. மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் நோய்களை குணப்படுத்த முடியும். ஷூர். இவருங்க நான் சொல்கிறேன், நம்ப வேண்டாங்க. நான் பேச 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 உங்களுக்கே புரியுங்க. நீங்களே புரிஞ்சு ஃபாலோ பண்ணும் பொழுது தான் நோய்கள் குணமாகும்.